அதிமுக கட்சி எங்களுக்கு உயிர் மூச்சு மாற்றுக்கிறது சொன்னோம். பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள் நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்ப ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்பதான் எங்களை வந்து பதவிக்கு அது போட்டாங்க. நாங்கள் ஆரம்பத்துல சொன்னோம் எங்களுக்கு பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி வி சண்முகம் மற்றும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும். அதே போலதான் இன்னைக்கும் அவரும் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று உடன்படியா எல்லாம் பார்த்துக்கலாம். கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அதே போல இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்னைக்கு ஆனா அதே போல ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தவறா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பதவிக்காக போனோம் அது கிடைக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தலைமைக்காக ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னாடி முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். அதே போல அது தெளிவா அந்த சி வி சண்முகம் தெளிவா விளக்கியிருக்காங்க. அவங்களும் தலைமைக்காக செய்யறது இன்னைக்கும் சில பேப்பர் அதை பத்தி போட்டிருக்காங்க. அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நான் எங்கிட்ட பதவியெல்லாம் கேட்டு வரல, நம்ம திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்துல நாங்க திமுக எதிர்ப்பு தாவக்கம் அண்ணா திமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து ஆதரவு சொல்லிட்டாங்க. நாங்கள் அது அதே போல சி வி சண்முகம் அவர்களும் அப்படிதான். இதுபோல நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அது மாற்றுக்கிறது தேவையில்ல. அது தப்ப பதவி அவர் தான் வந்து சபாநாயகருக்கு போறது, பொதுச்செயலருக்கு போறது பெட்டிஷன் எல்லாமே அப்படிதான் எல்லாமே இரவு போராட்டம் சரி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலம் கூட ஒரு பேசிட்டு நாங்கள் கொண்டாட வந்தோம். நாங்கள் ஊருக்கு போறோம்னு சொல்லி வந்தோம். அவர் ஊருக்கு வந்துருந்தாங்க. ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். எங்கள் கழகம் எங்களை வளர்த்த கழகம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதனுடைய எண்ணங்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு அதை கலந்து விட்டு நாங்கள் போய் பரிசீலனை பார்த்து எல்லாமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். என்னன்னா திரும்ப காலையில் கூட பேசல. நேற்று நாங்க எல்லாமே நாங்க வந்து அவர் கூட எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். அதுவே பத்திரிகையில் நாங்க ஒற்றுமையா இருக்கோம். இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கோம். இப்ப வந்து அதே போல சி வி சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையா முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவரு என்ன கருத்தோ அது எங்க கருத்து, எங்க கருத்து என்ன சி வி சண்முகம் கருத்து. அதுவே பத்திரிகைகள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் வேற மாதிரி எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதே போல இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து தப்பா அதாவது ஒரு ஒரு எண்ணத்தை ஒரு கொண்டு வந்து இதை திணிக்கணும்னு திணிச்சிடுறாங்க. அதுதான் அது அப்படியே வந்து உண்மை நம்ப வைக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி. அதே போல பாத்தீங்கன்னா 31 ஆண்டுகள்